Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3 ரோல் பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மார்க்கெட் கூட எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ரெக்டாங்கிள் பிஸ்கட் நாட் யூஸ் பண்ணி இந்த கோடை வந்து போட்டுருக்கேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படினா ரெக்டாங்கிள் பிஸ்கட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கற டியூட்டோரியல் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பாருங்க. இதுலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி நியூ வீடியோஸ்லாம் நீங்க வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேர்ல நான் வந்து சொல்லி தரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒயர்களை கட் பண்ணிக்கலாம். சென்டர்ல கட் பண்ணிட்டு உள்பக்கமா இருந்து ஒயரை எடுத்துட்டு 8 அடி எடுத்துக்கோங்க. ஒரு ஒயருடைய அளவு 8 அடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிங்க் கலர்ல 20 ஒயரும் மெரூன் கலர்ல 11 ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ஒயர்களையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா ஒயர்களையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நாட்ஸ் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெரூன் கலர் ஒயர் எடுத்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மெரூன் கலர்ல 3.25 அடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஒயர்ல ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒயர் வந்து மெரூன் கலர் தான் ஜாயின் பண்ணணும். அப்பதான் வந்து பேட்டர்ன் சரியா வரும். ஸோ அதனால மெரூன் கலர் ஒயர் எடுத்துட்டு இதுக்கு மேல நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பேஸ்ல வந்து நம்ம நார்மல் நாட் தான் போட போறோம். மேல் பக்கம் மட்டும்தான் நம்ம ரெக்டாங்கிள் பிஸ்கட் நாட் போட போறோம். ஸோ அதனால பேஸ் வந்து நார்மல் நாட்டே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம பிங்க் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். பிங்க் கலர் ஒயர் வந்து ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கோம். அதை எடுத்துட்டு இது பக்கத்துல போட்டு நாட் போட்டுக்கலாம். போட்ட பின்னாடி ஒயர்கள் வந்து மேல இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நான் அதை சொல்றது தான், நீங்க வந்து அதை கவனமா செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயர் ஷார்டேஜ் ஆகும். இது வந்து இன்னொரு பிங்க் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாலாவதா மெரூன் கலர் ஒயரை ஜாயின் பண்ணலாம். இதே பேட்டர்ன்ல தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். 2 பிங்க் ஒரு மெரூன், இதே பேட்டர்ன் தான் வந்து ஃபுல் ஒயருமே நம்ம கம்ப்ளீட்டா ஜாயின் பண்ண வேண்டியது. நான் ஃபுல் லைனும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் ஃபுல் லைன் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சிருந்த எல்லா ஒயர்களையும் ஜாயின் பண்ணிட்டேன். இனி வந்து ரன்னிங் ஒயரை வந்து 3.25 அடி எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் வந்து மெரூன் கலர் போட்டனால மேலையும் கீழே நமக்கு பிங்க் கலர் தான் வரும். இது பேஸ் வந்து நமக்கு வந்து 2x2 பேட்டர்ன் பார்டர் டிசைன் டைப்ல வரும். ஸோ அதனால நம்ம அடுத்து வந்து பிங்க் கலர் ஜாயின் பண்ணலாம். அடுத்து பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு சேம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம் இல்லையா இந்த ரன்னிங் ஒயர், அதனுடைய மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டு போடலாம். ஃபர்ஸ்ட் நாட்டு இந்த மெரூன் கலர் ஒயர்ல நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் நாட் வந்து இந்த மெரூன் கலர் ஒயர்ல போடணும். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இருக்கிற எல்லா ஒயர்களையும் சேம் இதே மாதிரி நாட் போட்டுவாங்க. இனி பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இது வந்து நான் 2x2 பேட்டர்ன் பார்டர் டிசைன் தெரியும் இல்லையா, அந்த பேட்டர்ன்ல நான் ஜாயின் பண்றேன். அது தெரியாதவங்களுக்கு இந்த பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, இந்த பேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 11 லைன் போட்டிருக்கேன். இந்த சென்டர் லைன் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேல 2 லைன் பிங்க் கலர்ல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் மெரூன் கலர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2 லைன் பிங்க் கலர் போட்டிருக்கேன். சேம் பேட்டர்ன் தான் வந்து கீழேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கீழே 2 லைன் பிங்க் கலர் போட்டிருக்கேன், ஒரு லைன் மெரூன், அதுக்கப்புறம் 2 லைன் பிங்க்.
இந்த மாதிரி பேட்டர்ன்ல இந்த பேஸ் வந்து நான் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். எல்லா சைட்லேயுமே ரன்னிங் ஒயர் வந்து 3.25 அடி ஒயர் விட்டு கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இந்த பேஸ் நல்லா அகலமாக கிடச்சிருக்கு. இனி மேலே வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுக்கணும். இனி வந்து நம்ம போட போகிறது எல்லாமே பிங்க் கலரில் தான் போட போகிறோம். ஸோ அதனால பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் நாட்டில் ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நார்மல் நாட்டில் நான் ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் நாட் போட்டேன். 2 இன்ச் முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டிருக்கேன். இனி அடுத்து ரெக்டாங்கிள் பிஸ்கட் நாட் போடலாம். ரெக்டாங்கிள் பிஸ்கட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரை கொஞ்சம் லென்த்தாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இந்த 2 ஒயரில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மேலே சுற்றிட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நாட் போடலாம். டைட் மட்டும் பண்ண வேணாம். டைட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை கீழே வச்சு பெருவிரல் ஆள்காட்டி விரலை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு திரும்பவும் இன்னொரு டைம் வந்து அந்த லூப் மேலே சுற்றிடலாம். சுற்றிட்டு திரும்பவும் ஆள்காட்டி விரலை பிடிச்சிடணும் இல்லையா ரன்னிங் ஒயர், அதை மேலே வச்சுட்டு கீழே இருக்கிற திருமண ஒயரை லூப்புக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ இந்த நாட்டை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணி டைட் பண்ணிடலாம். நமக்கு ரெக்டாங்கிள் பிஸ்கட் நாட் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இதே தான் வந்து நம்ம கண்டினியூஸாக போடணும். மெரூன் கலர் வர இடத்துல நார்மல் நாட் போடணும். 2 பிங்க் கலர் ஒயர் வர இடத்துல ரெக்டாங்கிள் பிஸ்கட் நாட் போடணும். அவ்வளோதான். கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியதான். கார்னர்ல எல்லாம் பெருசாக சேஞ்சஸ் வராது. கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் பிஸ்கட் நாட் வந்து ரைட் சைடில் வரும், இது லெஃப்ட் சைடில் வந்து நார்மல் நாட் வரும். அவ்வளோதான். பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே வராது. இதே மாதிரி சுற்றி சுற்றி போட்டு வாங்க. ஒவ்வொரு லைன் முடிவிலையும் நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு கண்டிப்பாக போடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி நாட்ஸ் போட்டுட்டு ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க. லாஸ்ட்டில் கண்டிப்பாக ஏணிப்படி முடிச்சு போடணும். நீங்கள் வந்து நார்மல் நாட்டில் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா முடிக்கும் போது ஏணிப்படி முடிச்சு நார்மல் நாட்டிலே முடியும். நான் வந்து இதில் நார்மல் நாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால ஏணிப்படி முடிச்சு நம்ம நார்மல் நாட்டில் போடலாம். ஒருவேளை நீங்கள் ரெக்டாங்கிளில் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த கூடையோட ஃபினிஷிங்கில் காட்டுறேன். அது உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ரெக்டாங்கிள் நாட்டில் போடும்போது யூஸ் ஆகும். இப்போ பாருங்க, இந்த கூடை வந்து இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். இதோட வந்து நம்ம ரெக்டாங்கிள் நாட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு 4 லைன் வந்து எக்ஸ்ட்ரா போடணும். ரெக்டாங்கிள் நாட் மட்டும் இந்த லைனோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதனால இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, இது 2 ஒயர் இருக்கு இல்லையா, 2 ஒயரையும் நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிட்டு மேல் பக்கமாக தள்ளிக்கலாம். 2 லூப் நமக்கு கிடைச்சிருச்சு. நீ ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே விடலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுடலாம். ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டுடலாம். அதுக்கப்புறமா செகண்ட் இருக்கிற லூப்புக்குள்ளேயும் நம்ம ரன்னிங் ஒயரை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் லூப்புக்குள்ளே விட்டுடலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெக்டாங்கிள் நாட்டில் வந்து ஏணிப்படி முடிச்சு கிடைச்சிருச்சு. இதோட இந்த டிசைன் வந்து முடிச்சிருச்சு. இந்த டிசைன் வந்து முடிஞ்சாச்சு. இனி வந்து நம்ம ஒரு 3-4 லைன் வந்து நார்மல் நாட்டில் போடணும். அப்போதான் வந்து மேலே நமக்கு கிரிப் கிடைக்கும். நான் வந்து இந்த 4 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது வேற ஒன்றும் இல்லை, வழக்கமாக நம்ம போடுற மாதிரி தான் நார்மல் நாட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நார்மல் நாட் தான் போட்டு வரணும். இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டேன். ஒரு வருஷம் வந்து உள்ள ஃபோல்டு பண்ணி இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஹேண்ட்லும் நல்லா திக்காக போட்டிருக்கேன். பார்க்க நல்லா பெரிய சைஸ் கூடையா வந்திருக்கு. இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன். இது வந்து சிங்கிள் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டது. இந்த கூடை பக்கத்தில் இருக்கிற இந்த எல்லோ கூடை வந்து 2 ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது எப்படி போடுறது அப்படிங்கிற டியூட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.